பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரபி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமிக்க ரமதான் முடிந்து அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். கடந்த ஜும்மா முழுக்க கபூலியத் சம்பந்தமாக நம்முடைய அமல்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுவது சம்பந்தமான சில தகவல்களை பார்த்தோம். அங்கீகரிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம் என்ன? ரமதானுடைய நம்முடைய அமல்களை அல்லாஹு தாலா முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ரமதானுக்கு பின் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் சில தகவல்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷவ்வாலுடைய 2வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். தமிழகம் முழுக்க அரபு கல்லூரிகளும் பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய காலை மாலை மக்தப் மதரசாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மக்தப் மதரசா என்றால் என்ன? மக்தப் மதரசா சார்ந்து இஸ்லாமிய மக்களுடைய மனநிலை எந்த நிலையில் இருக்கிறது? நாம் மக்தப் மதரசாக்களுக்கு என்னென்ன முக்கியத்துவங்களை வழங்கி இருக்கிறோம் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். அன்பான சகோதர பெருமக்களே, நம்மள அதிகமானவர்கள் தகப்பன்களாக இருக்கிறோம். நம்முடைய மனைவிமார்கள் தாய்மார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நமக்கு தகப்பன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை வழங்கியிருக்கிறான். உண்மையிலேயே அல்லாஹ் வழங்கிய ஒரு மிகப்பெரிய பதவி இது. சமுதாயத்தில் நம்ம கண்ணியமாக நடமாடுகிறோம் என்றால் நிச்சயமாக நம்ம ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்ற பதவியினால தான். குழந்தைகள் இல்லாத, பிள்ளைகள் இல்லாத ஆண்களிடத்தில் பெண்களிடத்தில் பேசும் பொழுதுதான் இது எவ்வளவு பெரிய அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய வரம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். வாய்ப்புகள் கிடைத்தா பிள்ளைகள் இல்லாத தகப்பன்மார்களிடத்தில் பேசி பாருங்க. சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய இழிவும் குடும்பத்துக்குள்ள வேதனைகளையும் அவர்களால் சகிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கென்று ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வழங்கி இருக்கிறானே, இதற்கான பொறுப்புகள் என்ன? நம்ம இதே பகுதியில் இதே ஜும்மாவில் பல முறை பேசியிருக்கிறோம். இப்போ பேசுகின்ற செய்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகள் என்று இருந்தாலும் காலத்துடைய அவசியம் நம்மை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதனால் இந்த தகவல்களை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சையாக சொல்வாங்க, ஒரு நல்ல தகப்பனுக்கான அடையாளம். இந்த அடையாளத்தை விட்டுட்டு நம்ம சமுதாயத்தில் சிறந்த தகப்பன் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. தகப்பன்னு சொல்லிக்கலாம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இஸ்லாமிய தகப்பனாக நாம் வலம் வர வேண்டும் என்றால் இந்த ஆதாரம், இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமிதி ஷெரீஃபுடைய 1902வது ஹதீஸ்,
நெற்றி பொட்டியில் அடிச்ச மாதிரி பெருமானார் பேசுறாங்க. மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல் மின் அதபின் ஹசனின். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வழங்குகின்ற நஹலுன்னு சொன்ன அன்பளிப்பு, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலேயே ஆக சிறந்தது மின் அதபின் ஹசனின், அவனுக்கு ஒழுக்கத்தை கொடுப்பதுதான். ஒழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பை எந்த தகப்பனாலும் கொடுக்க முடியாது. பெருமானார் உடைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த வியாக்கியானமும் எந்த விளக்கமும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஆக பெரிய அன்பளிப்பு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவனுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கிறது. இந்த அதபின் ஹசனின் என்றால் என்ன? ஒழுக்கம்னு ரசூலுல்லாஹ் பொத்தாம்பதுவா சொல்லிட்டாங்களே. இந்த ஒழுக்கம் என்ற வார்த்தைக்குள்ள ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க? சிம்பிளா அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய அறிவு, ஹலால் ஹராமை பற்றிய அறிவு, குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை சரியான முறையில் ஒப்படைக்கவில்லை என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் சார்ந்த சுன்னா சார்ந்த அறிவுகளை கொடுக்கவில்லை என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம சிறந்த தகப்பனாக இருக்க முடியாது. நான் மேலே சொன்னது மாதிரி சமுதாயத்தில் நம்மை தகப்பன் என்று சொல்வது பெரிய விஷயம் அல்ல. இந்த பீமனாறு பகுதியில், திருச்சி பகுதியில் நான் ஒரு தகப்பன்றது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு குழந்தையை வழங்கிய ரப்பு சொல்லணும் நான் ஒரு நல்ல தகப்பன் என்று, இஸ்லாமிய தகப்பன் என்று. முஸ்லீம் அல்லாதவர்களும் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, நாமளும் பிள்ளைகளை வளர்க்குறோம். என்ன வித்தியாசம்? நல்ல சாப்பாடு, நல்ல ஆடை, இது எல்லாம் தானே செய்கிறாங்க இல்லையா? விரும்பின நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்க்கிறாங்க இல்லையா? நல்ல முடிந்த அளவு அவங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேரை வைக்கிறாங்க, நல்ல உணவு கொடுக்குறாங்க, நல்ல ஆடைகளை வாங்கி தராங்க, ஒரு செருப்புக்கு 10 கடை ஏறி இறங்குறாங்க. எல்லாமே சரி, நம்மளும் அதுதானே செய்கிறோம். என்ன வித்தியாசம்? நாம் இஸ்லாமிய தகப்பன், அவன் முஸ்லீம் அல்லாத தகப்பன். எங்கே நம்ம வித்தியாசப்படுகிறோம் என்றால், அல்லாஹ் ரசூலை பற்றிய கல்வி அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இஸ்லாம் பரிபூர்ணம் அடைகிறது. இஸ்லாமிய தகப்பன் என்பதில் நம்ம பரிபூர்ணம் அடைகிறோம். அதில் மிகப்பெரிய பங்கு மக்தப் மதரசாக்களுக்கு இருக்கிறது. அடிப்படையில் இன்னும் உடச்சி பேசுகிறதா இருந்தால், மக்தப் மதரசான்னு ஒன்று கிடையாது. நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அலிஃப் பா தாவை தகப்பனும் தாயும் சொல்லி கொடுக்கணும். அதுதான் செய்தி. பால் குடிக்கும் போது என்ன துவா ஓதணும், தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அல்ஹம்து சூராவை கிராத்தா தப்பு இல்லாமல் ஓதுறதுக்கு தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். இது எல்லாமே தாய் தகப்பனுடைய வேலை. இதுதான் வெளிப்படை. நம்ம மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. ஏன் பையனுக்கு சுன்னத்தை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் தான் தகப்பேன். அல்லாஹ் என்னிடத்துல தான் கேள்வி கேட்பான். ஆனால் அந்த சூழல் இன்னைக்கு இல்லை. தாய்மார்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறது. தந்தைமார்களுக்கு வெளியில் நிறைய சம்பாதிக்கணும், காசு பணங்களை கொண்டு வரணும், அந்த பொறுப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில கல்விகள் தேவைப்படுகிறது. அத்தாவுக்கு அலிபாத்தா தெரியலையே, பிள்ளைக்கு எங்கே ஓதி கொடுக்கறது? பெரும்பாலும் அம்மாக்களுக்கு திருமணம் முடிக்கும் போது மனைவி பொண்ணு ஓதி இருக்கிறான்னு கேட்டு 2 கதம் ஓதி இருக்கு, 3 கதம் முடிச்சிருக்குன்னு அந்த அம்மா பெருமையாக சொல்லுவாங்க. பொண்ணை பெற்றவங்க பெருமையாக சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதன பெண்ணை கட்டியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்திக்காக வேண்டி ஓதன பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். அந்த பொண்ணு எப்படி அல்ஹம்து சூரா ஓதுது, குர்ஆன் எப்படி தெளிவாக ஓதுது, அதை பற்றி நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அறிவு நாலேஜ் இல்லாதனால நாம் அதை பற்றி பெரிய ஆய்வு செய்கிறதில்ல. ஏதோ முஸ்தாதிபி வந்திருக்கிறாங்க, ஓதி கொடுத்துருக்குறாங்க, 2 முறை குர்ஆனை முடிச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஓதன பொண்ணு திருமணம் முடிச்சிடுறோம். இந்த அம்மாவுக்கு குர்ஆன் எந்த அளவுக்கு இருக்குது, சுன்னத்துகள் எந்த அளவுக்கு இருக்குது, சுன்னத்தான துவாக்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் பெரிய கவனம் நம்ம செலுத்துறதில்லை. அன்பான சகோதர பெருமக்களே, நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இப்போ அந்த சூழல் சரியாக இல்லாதனால மஹல்லாக்களில் என்ன செய்கிறாங்க, அப்போ உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியலையா? ஒன்று அந்த நாலேஜ் இருக்கணும், நாலேஜும் சரியாக இல்லை. நேரம் இருக்கணும், நேரமும் இல்லை. சரி பரவாயில்லை, மதரசாக்கள் ஆரம்பிக்கிறோம், பள்ளிவாசலில் காலை மாலை மக்தபுகள் நடக்கும், அனுப்பி விடுங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இமாமே அதை சொல்லிக் கொடுப்பாங்க, உஸ்தாத்மார்கள் போட்டு சில ஆசிரியர்களை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொடுக்குறோம் என்ற அடிப்படை கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு உண்டானது. 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மக்தபுடைய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்போ கேள்வி என்னவென்றால், நாமும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுக்கறதுக்கு மதரசாக்களுக்கு பள்ளிவாசல்கள் நபர்கள் இருக்கிறாங்க, அங்கேயாவது அனுப்புகிறோமா? அதற்கும் நமக்கு நேரம் இல்லை.
அருமையான சகோதர பெருமக்களே, மக்தபு மதரசாக்கள் என்பது இஸ்லாத்துடைய அஸ்திவாரம். 1லேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் பதியும். 25 வயசுல திருமண வயசு வரும்பொழுது நம்ம என்ன ஏற்றினாலும் ஏறாது. மொதல் 10 வயசு அதுதான் கிரகிக்கிற வயசு, பார்க்கறதையெல்லாம் நம்புறது, பார்க்கறதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வயசு. அந்த நேரத்தில் போல நம்முடைய பிள்ளைகளுக்கு வேற வேற கொடுத்துட்டோம். பள்ளிக்கூடங்கள் 99% இன்னைக்கு நம்ம சேர்க்கிற பள்ளிக்கூடங்கள் நான் முஸ்லிம்ஸ் பள்ளிக்கூடம் தான். அங்கே தான் படிப்பு நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சேர்க்குறோம், பிரச்சனை இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் சம்பந்தமாக என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? இதையாவது நம்ம குறைஞ்சபட்சம் கேட்டு இருக்கிறோமா? நம்ம புறத்திலிருந்து நம்ம ஏதாவது ஃபீட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதாவது கொடுத்துருக்குறோமா? அதுக்கும் வழி இல்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, யூபியில் நதுவத்துல் உலமான மதரசா இருக்கு. அந்த மதரசாவுடைய நிறுவனர் சையத் அபுல் ஹசன் நதவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த பகுதியில் மக்தபு மதரசாக்கள் இல்லையோ, திரும்ப சொல்கிறேன், அரபு கல்லூரிகளை பற்றி இங்கே பேச்சே இல்லை. அரபு கல்லூரியில் 2வது செகண்டரி அல்லாஹ் ரசூலை பற்றி அலிஃப் பாத்தா சொல்லி கொடுக்கப்படுது இல்லையா? சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும், கையை எங்கே கட்டணும், என்ன சனா ஓதணும், அல்ஹம்துலில்லா எப்போ ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சஜிதால என்ன ஓதணும், இதுதான் மக்தப் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. புகாரி முஸ்லீம்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை இல்லையா? இஸ்லாமிய வரலாறுகள், சஹாபாக்களை பற்றி, ரசூலுல்லாஹை பற்றி, ரசூலுல்லாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் பற்றி, இந்த சின்ன சின்ன இஸ்லாமிய கொள்கைகள், சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? இந்த மதரசாக்கள் எந்த பகுதிகளிலே இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்கே தான் முர்த்தத் அதிகமாகிறது. முர்த்தது மீன்ஸ் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்களே, அதுக்கு இஸ்லாத்தில் வைக்கப்பட்ட பெயர் முர்த்தது. அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டார், ஹிந்து ஆகிட்டார், கிறிஸ்தவர் ஆகிட்டார், பௌத்தர் ஆகிட்டார், இல்லை கடவுள் இல்லைன்றாரு, எந்த கொள்கையில் போனாலும் அதற்கு பேர் என்ன? முர்த்தது. எங்கே முர்த்தது அதிகமாகும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்தப் மதரசாக்கள் எங்கே ரொம்ப குறைவாக இருக்குமோ அங்கே முர்த்தது அதிகமாகும் என்பதாக அபுல் ஹசன் நதி அவர்கள் சொல்கிறார்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியும்? உலக அளங்கில் ஹதியத்துல் ஆலமினிலிருந்து, உலகம், அதாவது இந்தியாவிலிருந்து உலகத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நன்கொடை, மிகப்பெரிய அருள் என்பதாக இவருக்கு உலக அரங்கில் உலமாக்களுக்கு மத்தியில் பெயர். இவர் சொல்லுகின்ற கருத்து. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூல் சம்பந்தமாக நம்மின் புறத்திலிருந்து எந்த அளவு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது? திருமிதி ஷெரீஃபுடைய 4408வது ஹதீஸ் நம்ம பலமுறை கேள்விப்பட்டதுதான், நான் பலமுறை பேசியிருக்கேன், நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. முரு அவுலாதக்கும் வஹும் அபுனாவுன் சபஸினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாகும் பொழுது தொழுவும்படி ஏவுங்கள். வதிரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவுன் அஷ்ரிசினீன், உங்களுடைய பிள்ளைகள் 10 வயது வந்த பிறகும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொலைவையுங்கள். பெருமானார் பேசுகிறாங்க, நாம சொல்லலை, அடிக்க சொல்லி. நம்முடைய தலைவர் பெருமானார் சொல்கிறாங்க, 7 வயசில் தொலை சொல்லுங்க, 10 வயசில் அடித்து சொல்லுங்கன்ட்டு. இந்த இமாம் அபு ஹசன் நதி இவங்க சொல்லுவாங்க, 7 வயசில் தொழணும்னு சொன்னால் 7 வயசுக்கு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய சட்டத்திட்டங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தக்பீர் கட்டணும், ருக்கூல என்ன ஓதணும், சஜிதால என்ன ஓதணும், இந்த சட்டங்கள் எல்லாம் 7 வயசுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் 7 to 10 அந்த 3 வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் தொழுகை சம்பந்தமாக ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். 10 வயசில் வந்து தக்பீர் கட்டினா அவனை நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும். தொழுகையில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காத அளவிற்கு அந்த 10 வயசுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை சரி செஞ்சுருக்கணும். 10 வயசுக்கு மேலே சரி செய்கிறதில்லை. 7 to 10 அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 10 வயசுக்குலாம் என் பையன் என் பொண்ணு பர்ஃபெக்டாக தொழுவான், எந்த குழப்பமும் இருக்காது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு கல்லூரி படிக்கிறாங்க, சஃபில் நிற்க தெரியலை. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நம்முடைய மகளால் திரும்ப இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. சஃபில் நிற்க தெரியல, பக்கத்தில் நிற்கணுன்ற சிந்தனை கூட இல்லை. எப்படி சஃபில் நிற்கணும், பக்கத்தில் அவர் எப்படி நிற்கிறார், நம்ம முன்னாடி நிற்கணுமா பின்னாடி நிற்கணுமா தெரியலை இல்லையா? சில நபர்கள், சில ஆண்கள் போட்டு வர ஆடைகள்லாம் பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும், தொழுகை கூடாது, ஃபத்வாவாவே கொடுக்கணும், தொழுகையே கூடாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க, தொப்புலிருந்து முட்டி வரைக்கும் கண்டிப்பாக மறைத்தாகணும். தொப்புளுக்கு மேலே மறைக்கிறது சுன்னத்து, முஸ்தஹபு. குறைஞ்சபட்சம் தொப்புலிலிருந்து முட்டி வரைக்கும் ஒரு தீனார்னு சொல்லுவோம், ஒரு திர்ஹம்னு சொல்லுவாங்க, 50 காசு, பழைய 50 காசு காயின். அந்த 50 காசு காயின் அளவு கூட உடம்பு தெரியக்கூடாது. உடம்பு தெரிஞ்சுட்டா தொழுகை கூடவே கூடாது. இதுக்கு எந்த சரி செய்யறதுக்கு எந்த வழியுமே இல்லை. பல பேர் ருக்குவுக்கு போகிறாங்க, பிற்பகுதி முழுசாக தெரியுது, ஃபேண்ட்டு கீழே இறக்கி போடுறாங்க, சட்டையை மேலே ஏற்றி போடுறோம் இல்லையா,
நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நின்று பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ருக்குவுக்கு போகும் பொழுது உள்ளாடை தெரியலை, உள்ளாடைக்குள்ளே இருக்கிறதுன்னு தெரியுது, தொழுகையே கூடாது. பல பேருடைய வாலிபர்களுடைய தொழுகை கூடாமல் தான் இருந்துட்டு இருக்கு. வராங்க, தொழுகிறாங்க, போயிட்டு இருக்காங்க. ஒலு செய்ய தெரியல. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒலு செய்ய தெரியல. நான் எங்கோ நடக்கிறத பற்றி பேசலை, நம்முடைய குடும்பங்களில் நடக்குது, நம்முடைய மஹல்லாக்களில் நமக்கு பக்கத்திலே என்று தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இது எங்கே பிரச்சனைன்னு சொன்னால் மக்தபுகள் சரியில்லை. மக்தபுகளுக்கு சரியாக அனுப்பணுன்ற சிந்தனை நம்முடைய சிந்தனைகளுக்கு இல்லாதனால நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி வந்துட்டாங்க, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. 26, 27 வயசு ஆயிடுச்சு, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரே ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை கூட சரியாக ஓத தெரியலையே. இவருக்கெல்லாம் எதுக்கு திருமணம் முடிக்கணும்? வெளியில் சம்பாதிக்கிறத பார்த்தா 2 லட்சங்கள் சம்பாதிக்கிறோம், அந்த அளவுக்கு படிப்பு கொடுத்துட்டோம், நிறைய சம்பாதிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இல்லாட்டி தகப்பனாருடைய பிஸ்னஸை பார்க்குறாங்க, சூரே ஃபாத்திஹா ஓத தெரியலை. எல்லாம் பாதுகாக்கணும். நம்மள பல பேருக்கு அத்தையாத்து ஓத தெரியலை. நிறைய பேர் என்கிட்ட மஷூரா பண்ணாங்க, ரம்ஜானில் கூட கேட்டாங்க, ஹஸ்ரத் அத்தையாத்தில் உட்காந்துருக்குறோம், அத்தியாத்து ஓதணும், செலவாத்து ஓதணும், துவா ஓதணும், இது தெரியல, சும்மாவே உட்காந்துடலாமா? இல்லைங்க, அதிகபட்சம் ஜமாத்தாத்தில் போது கிராத்து மட்டும்தாங்க ஓத வேண்டியதில்லை. இமாம் ஓதனா கிராத்தை தவிர ருக்குவில் தஸ்பீஹா இருக்கட்டும், சஜிதாவில் தஸ்பீஹா இருக்கட்டும், அத்தைஹாத்தா இருக்கட்டும், மேலே ஓதுற சனாவா இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து ஓதணும், எல்லாமே ஓதணுங்க. இமாம் மேலே பொறுப்பில் விடக்கூடாது. இல்லை இது தெரியலையே, அத்தையாத்துக்கு என்ன ரீப்ளேஸ்ன்னு கேட்குறாங்களே. அத்தையாத்து தெரியலாட்டி என்ன செய்யலாம்? நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அத்தியாத்து தெரியல, மனப்பாடம் பண்ணலை, 27 வயசு பையன் பிறந்துட்டா, 30 வயசு தாண்டிருச்சு, என்ன செய்யட்டும் கேட்குறாங்க. நம்ம என்ன பதில் சொல்கிறது? குறைஞ்சபட்சம் தமிழ்லையாவது மனப்பாடம் பண்ணுங்க. இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, ஆடியோ போட்டு கேளுங்க, திரும்ப திரும்ப கேட்டால் மனப்பாடம் ஆயிரும். இப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? வித்ரு தொழுகையில் குனூத் இருக்கு இல்லையா? வித்ரு தொழுகையில் குனூத், அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக ஓதக்கூடிய குனூத் இல்லையா? இந்த குனூத்துக்கு அதிகபட்சம் இமாம்கள் காலம் சொல்லுவோம் 40 நாட்களுக்குள்ளே குனூத்தை கற்றுக்கணும். அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஓதிக்கலாம்னு மசாயில் சொல்கிறாங்க. நம்மால் மவுத்து வரைக்கும் ரப்பனா ஆத்தினா தான் ஓதிட்டு இருக்கோம். 40 நாள் வரைக்கும் தான் அதிகபட்சம், அதுக்குள்ளே அந்த குனூத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும். மசாயில் மவுத்து வரைக்கும் ரப்பனா தான் ஓடிட்டு இருக்கு. என்னுடைய உஸ்தாது சொல்லுவார், அல்லாஹ் பாதுகாக்கணும், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நம்ம மேலே இறக்கப்பட்டு கடைசியில் 4 குல் சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான். 4 குல் சூறாவையும் சில சின்ன சின்ன சூறாக்கள் அல்லாஹ் தஆலா நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்மளை டிசைன் பண்ண வேண்டனால அவனுக்கு தெரியும் நம்ம எப்படின்றதுனால. நம்ம எப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. கடைசியில் இறக்கப்பட்டு 114 சூறாக்களில் கடைசி ஒரு 10 சூறாக்களை சின்ன சின்ன சூறாக்களை இறக்கி வச்சிருக்கிறான். ஒரு கால குர்ஆனில் அப்படி சூறாக்கள் இல்லைன்னு சொன்னால் பல பேர் மௌனமாக தான் தொழுகிற மாதிரி இருக்கும். தக்பீர் கட்டி, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச 4 சூறாக்கள் தான் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணியிருப்போம் இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, எதனால் சொல்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு மக்தபுகளில் நம்முடைய பிள்ளைகளை சரியாக அனுப்பாதனுடைய விளைவு அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை கூட தெரியாத தலைமுறைகள் நமக்கு மத்தியில் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிகமாக முறுத்ததுகள் எங்கே ஆகுதுன்னு சொன்னால் இங்கே தான் ஆகுது. இஸ்லாத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பொம்பளை பிள்ளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாளே, ஒரு பையன் முன்னாடி போகிறா, ஒரு SC ST கேஸ்ட் பையன் முன்னாடி போகிறாளே, ஒரு பையன் பொண்ணு பின்னாடி போகிறானே, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? சிறு வயசுலேயே அல்லாஹ் ரசூல் சொர்க்கம் நரகன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தா ஒரு பையனுக்காண்டி ஒரு வயசு பொண்ணு போவாளா? எல்லாத்தையும் உதறி விட்டு போகிறாளே. கண்ணியமான சகோதர பெருமக்களே, மக்தபுகள் ரொம்ப 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 அசல். மக்தபுகள் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாமே கேள்விக்குறியாயிரும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பள்ளி வாசல் நீங்கள் தொழுகும் பொழுது வெளியில் குழந்தைங்களோட சப்தத்தை நீங்கள் கேட்கணும், கேட்கலன்னு அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப பயங்கரமாயிரும்டாங்க. நம்ம எதிர்காலம் பற்றி இங்கே பேசலை. இன்னைக்கு நம்ம பிரச்சனை நம்ம தொழுகை சரியாக இருக்கணும். நம்ம தொழுகும் போது பர்ஃபெக்டாக யாரும் கத்தக்கூடாது, ஒரு சின்ன அழுக சத்தம் வரக்கூடாது. நமக்கு கோவம் வருது, பிள்ளைங்க வந்தாலே சில பேரை பார்க்குறோம், பள்ளிவாசலில் பிள்ளைங்களை பார்த்தாலே டெம்பர் ஆகுறாங்க, எரிச்சல் ஆகுறாங்க. இது என்ன மாதிரியான மனதில்னு தெரியல. பிள்ளைகள் பள்ளிக்கு வருவது குறைந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாசமாகிவிடும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள் இல்லையா? அதனால் இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற மாதிரி கொண்டு வராங்க. 7 வயசுல பள்ளிக்கு ஒரு தகப்பன் நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு நல்ல தகப்பன் பள்ளிக்கு வரும் பொழுது பையன் 7 வயசு ஆகிட்டா வீட்டுக்கு வரும்போது பையனோட வரணும். இங்கே எனக்கு சட்டமெல்லாம் போட முடியாது. உங்கள் பையன் வீட்டில் இருக்கானா கூட்டு வாங்க, அப்போ தான் உள்ளே வரணும், சட்டம் போட முடியாது. குறைஞ்சபட்சம் நம்மளை சீர்திருத்திக் கொள்ளணும். 10 வயசு ஆயிடுச்சுன்னா பையன் வீட்டில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தொழுது ஆகணும். இந்த மனநிலையே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு மத்தியில் ஏற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 7 வயசு ஆகிட்டா பொம்பளை பிள்ளைங்களை தொலை வைக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடைய மனைவிமார்களுக்கு இருக்குது. 10 வயசு ஆகி நம்ம வெளியே இருக்கிறோம், நம்முடைய வேலை பெரும்பாலும் காலைல 10 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வரோம்.
மனைவி இருக்கிறான்னு மனைவிட்ட கேட்குறோம், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா பையன் பள்ளிக்கு போனானா, கரெக்டாக தொழுகைக்கு போனானா? இந்த மாதிரியான கண்காணிப்புகள் என்பது ஒவ்வொரு தாய் தகப்பருக்கு முக்கியம். இதெல்லாம் எங்கே சரியாகும்னு சொன்னால், கண்ணியமான சகோதர மக்களே, மக்தபு மதரசாக்கள் சரியாக இருந்தால் தான் இதெல்லாம் சரியாகும். மக்தபு மதரசாக்களில் நம்ம இதில் கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லாமே அவ்வளோதான். இதில் இன்னொரு செய்தின்னு சொன்னால், மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு அனுப்புகிறது தான் மதரசா. டியூஷன் மாதிரி வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அடிப்படையில் அது ஒரு சரியான மதரசாவாக இருக்காது, அதில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. மதரசா கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. வீட்டுக்கு வந்தால் உஸ்தாத் பியே ஒரு உஸ்தாதோ ஒரு அரை மணி நேரம் முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம பள்ளிக்கு சொல்லித்தராங்க. இப்போ நல்லா புரியுது, நல்ல நேரம் எடுத்துக்கிறாங்க, நல்ல எஃபோர்ட் போடுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பள்ளிவாசலுக்கு அனுப்புனா அது கிடைக்கல, பரவாயில்லை. ஆனால் அதுதான் மதரசா. அங்கே போனால் மதரசாக்களுக்கு சென்று பிள்ளைகளாக உட்கார்ந்து படிக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த ஒரு உயிரோட்டம் சத்தியமாக வீட்டுக்கு வர வச்சு கொடுக்கறதுல கண்டிப்பாக கிடைக்காது. உஸ்தாதிகள் கிடைக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு 500 1000, ஒரு ஆசிரியர் போகிறாரு, ஒரு 2 பிள்ளைக்கு போனால் 2000 3000 கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு இந்த பிள்ளை மதரசாக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கலாம் என்ற எண்ணம் சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கும். உஸ்தாத்மார்களுக்கு இருக்கலாம், உஸ்தாதிகளுக்கு இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு உயிரோட்டம் வேண்டும் என்றால் மதரசாக்கு அனுப்புறதுல, பள்ளிவாசலுக்கு அனுப்புறதுல அந்த உயிரோட்டம் இருக்கும். பள்ளி தொடர்பை நம்ம சிறு வயசுலேருந்து உருவாக்கணும். மதரசாவிலேயே நம்ம பள்ளி தொடர்பு உருவாக்கிட்டா மவுத்து வரைக்கும் பள்ளியிலேருந்து அவங்க வெளியே போக மாட்டாங்க. இடையில வந்த வாய்ப்பே கிடையாது. தாயுடைய ஜனாசாவில் முதல் தக்பீரில் என்ன ஓதணும், 2வது தக்பீரில் என்ன ஓதணும் தெரியாமல் பையன் நிற்கிறானே, அந்த பையனுக்கு நம்ம என்னத்தை விட்டுட்டு போனோம் இல்லையா? என் தொழு என்னுடைய ஜனாசா இருக்கு, என் பையன் பின்னாடி திண்டு தொழுகிறான், அவனுக்கு முதல் தக்பீரில் என்ன ஓதணும் தெரியல, 2வது தக்பீரில் என்ன ஓதணும் தெரியல, 3வது தக்பீர்னா இமாம் தக்பீர் சொல்றார், சலாம் கொடுக்குறா, என்ன ஓதணும் தெரியல. நான் என்ன பிள்ளை வளர்த்தேன்? இல்லை இன்னொரு வேற மாதிரி கேள்வி, நான் எதுக்காக பிள்ளை பெக்கணும் இல்லையா? நான் எதற்காக நீ பிள்ளை பெக்கணும்? என்னுடைய ஜனாசா தொழுவையில் கூட என் பையனுக்கு சரியா எனக்கு துவா செய்ய முடியலைன்னு சொன்னா நான் ஏன் திருமணம் முடிக்கணும், நான் ஏன் பிள்ளை பெக்கணும்? இந்த கேள்விகளுக்கு சத்தியமா பதில் சொல்லி இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த கேள்விகளை இங்க யாரும் கேட்க முடியாது. இமாம் பள்ளிக்கு வரும் பொழுது பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லுகின்ற உரிமை இமாமுக்கோ அல்லாஹ் பாதுகாக்கணும் நிர்வாகத்துக்கோ கிடையாது. அல்லாஹ் கேட்பா. என்னையமா நான் பல முறை பேசியிருக்கிறேன். பள்ளிவாசலுக்கு பையனை கூட்டு வரலையான்னு கேட்டா பல பேரண்ட்ஸ் சங்கடப்படுறாங்க. பையன் 8வது 9வது படிக்கிறான், என்னச்சு நீங்கள் பள்ளிக்கு வரீங்களே, பையன் வரலையா, வரமாட்டான் ஹசரத். நாங்கள் இடையில கூட திருப்பள்ளியில் பேசும்போது கூட ஞாபகம் இருக்குது. சங்கடப்படுறான், பந்த நம்ம பக்கம் தெளிகிறது. ஹசரத் நீங்கள் சொல்லலாமே, எப்படி நாம இப்படி நம்ம சொல்ல தான் முடியும். என் பையனை இருந்தால் அடித்து கூட்டு வர முடியும். நண்பருடைய பையனை அடிக்க முடியுமா, கண்டிக்க முடியுமா? அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது? தகப்பனுக்கு தானே இருக்குது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதில் நம்ம விளையாட்டாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னும் இந்த தேசம்லாம் இன்னைக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு இந்த தேசத்துடைய நிலை எப்படி இருக்கும் நம்மளால் கணிக்கவே முடியாது. அபாயமாக இருக்கும். இன்னைக்கு சில நாடுகளில் பார்க்கறது மாதிரியான மிக பயங்கரமான ஒரு சூழல் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயசுலேயே நம்ம அல்லாஹ் ரசூலை பற்றி நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் மதரசாக்களுக்கு அனுப்புறதுல தான் உண்மையான கல்வியுடைய உண்மையான உயிரோட்டம் இருக்கிறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஹிஜ்ரி 100 பகதாதில் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஈராக்குடைய தலைநகரம் பகதாத். அன்னைக்கு அங்கே தான் இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய தலைநகரம் இருக்கிறது. அப்போ அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கு மாலிகி மதுஹபை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய மதீனாவில் மதரசா நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது அன்றைக்கி சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் பாதுஷா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தொடர்பு கொண்டு, இது மாதிரி என் பையனுக்கு கல்வி தேவைப்படுது, நீங்கள் நம்முடைய ஊருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். மஸ்ஜித் நபவியில் என்ன மாதிரியான மதரசா ஏற்பாடு இருக்கோ எல்லா மன்னர்னா தாராளமாக செய்ய முடியும், பெரிய விஷயம் இல்லை இல்லையா? உங்களுக்கு எல்லா செட்டப்ஸும் செஞ்சு வைக்கிறோம், அனுப்பி நீங்கள் இங்கே வந்து பாடம் நடத்துங்கன்ட்டு. இமாம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம மாதிரி இமாம் கிடையாது. அன்றைக்கி ஒரு 1000 2000 கிடைக்குதுன்னு போய் உட்காந்துருவோம் இல்லையா? அது மாதிரி கிடையாது. கொஞ்சம் அல் இல்முல் லா யஅதி யுத்தா வலா யஅதி. இல்முன்றது அதை தேடி வரணும், இல்மு தேடி வராது. இல்மை தேடி நம்ம தான் போகணும். இல்மு அது நம்ம இருக்கிற இடத்துக்கு வராது. அதனால் நீங்கள் உங்கள் பையனை அனுப்புங்க. அவர் பதில் சொன்னார், ரொம்ப தூரம் இருக்கு, கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர், 1490 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர் பகதாதிலிருந்து மஸ்ஜித் நபவி மதினா, இவ்வளோ தூரம் இருக்கே, நான் எப்படி அனுப்புறது? அவங்க ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறாங்க. புகாரி ஷெரீஃபுடைய 4592வது ஹதீஸ். இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி விளக்கம் கொடுக்குறாங்க இமாம் அவர்கள்.
என்னது செய்தின்னு சொன்னால், இந்த புகாரி ஷெரீஃபின் 4592 ஹதீஸில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்ன செய்தின்னு சொன்னால், அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு வசனம் இறக்குகிறான். அந்த வசனம் நிசா 6வது ஜுஸில் இருக்குது. நிசா என்ற சூராவுடைய 95வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்னு சொன்னால், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அதில் வசனத்துடைய பொருள் இது, போருக்கு போகாமல் ஊரில் இருக்கிறாங்க இல்லையா, போருக்கு போகாமல் வீட்டிலே தங்கிக்கிறாங்க இல்லையா, இவர்களும் போருக்கு போனவங்களும் சமமாக மாட்டார்கள். போருக்கு போனவங்களுடைய கூலி வேற, போருக்கு போகாமல் ஊரில் இருக்காங்களே இவங்களுடைய கூலி வேற. இவங்களுக்கு கிடைக்க அந்த கூலி இவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹு தாலா அல்லாஹுடைய பார்வையிலே 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அவருடைய அந்தஸ்து வேற, இவருடைய அந்தஸ்து வேற என்பதாக வசனம் பொருந்தி அர்த்தம் பொருந்தி ஒரு வசனம் இறங்கிடுச்சு. இந்த வசனம் இறங்கின பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தும்னு ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை தஹஜ்ஜுத் பாங்கு சொன்னவர், கண்ணு தெரியாத சஹாபி. ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ் வல்லாஹி லவ் அஸ்ததி உல் ஜிஹாத லஜாஹத்து. யா ரசூலுல்லாஹ், நான் கண் குருடனாக இருக்கிறேன், எனக்கு போருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா, சக்தி இருந்தா நான் போருக்கு போயிருப்பேன். என்னால் முடியாது, நான் தங்கடத்தில் இருக்கிறேன், அதனால் போருக்கு போகாமல் இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் பொதுவாக பேசுகிறான். போருக்கு போனவர்களும் போருக்கு போகாதவர்களும் சமமாக மாட்டாருங்க 10ஆம் பொதுவாக பேசுகிறானே. இப்போ எனக்கு இந்த கூலி கிடைக்காது என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க, விளக்கமெல்லாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் தேவையில்லாமல் தான் தோன்றி விளக்கமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாவோட சொல்ல முடிஞ்சு சொல்லலை. ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கிறாங்க. பக்கத்திலேயே உம்மி மக்துமுடைய மடியில் தொடையில் ரசூலுல்லாஹ்வுடைய தொடை இருக்குது, அமர்ந்து இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சொல்கிறாங்க, அருமையான சகோதரி பெருமக்களே, கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்தது. ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரும் பொழுது உடம்பு ரொம்ப அதாவது கடுமையான வெயிட் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் உட்காந்துருக்கும், வஹி வந்தால் ஒட்டகத்தாலேயே சும்மா தாக்க முடியாது, ஒட்டகமே உட்காந்துரும், அவ்வளோ கடுமையாக இருக்கும். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, என் மடியில் ரசூலுல்லாஹ் படுத்திருக்கும் பொழுது வஹி வந்தால் என்னுடைய தொடை எலும்பு உடஞ்சிருமோன்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வலியை உணர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் உணர்ந்தேன், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருதுன்றதை உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வசனத்தை வேற மாதிரி ஓதி காட்டுறாங்க. லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைர உலில் ரதரி ஒல் முஜாஹிதுன் ஃபீ சபீலில்லாஹ். ஆரம்பத்தில் இந்த கைர உலில் ரதர் என்ற வார்த்தை கிடையாது. நான் முன்னாடி சொன்ன வசனத்துடைய பொருள், போருக்கு போகாதவர்களும் போருக்கு போனவர்களும் சமமாக மாட்டார்கள். இதுதான் முதல்ல இறங்கிய வசனம். இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் தங்கடத்தில் இருக்கிறாங்க, காரணம் இல்லாமல் போன பரவாயில்லை, காரணத்தோடு போகாமல் இருக்கிறாங்க, இவர்களுடைய நிலை என்னன்னு கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை மட்டும் அனுப்பி கொடுக்குறான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைர உலில் தரரி. அதுதான் இன்னைக்கு குர்ஆன்ல இருக்கு. ஆரம்பத்தில் இப்படி கிடையாது. இரண்டாவது இறங்கிய வசனம் இருக்கு. குர்ஆன்லேயே ஆக சின்ன வஹி இதுதான். ஜிப்ரீல் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க, 1.5 ஜுஸ்லாம் ஒரே சமயத்தில் ஓதி காட்டியிருக்கிறாங்க. ஆக குறைந்த வஹி. என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னா, காரணமே இல்லாமல், நல்லா விளங்கிக்கோங்க, காரணமே இல்லாமல் தங்கிவிட்டவர்களும் போருக்கு போனவர்களும் சமமாக மாட்டார்கள். காரணத்தோட இருந்தால் பரவாயில்லை, சரியான காரணம் இருக்கு, போருக்கு போக முடியல, அந்த காரணத்தோடு இருந்தால் பரவாயில்லை. காரணம் இல்லாமல், நியாயமான காரணம் இல்லாமல் யாராவது ஊரில் தங்கி இருந்தா இவர்களும் போருக்கு போனவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்ற இந்த வசனம் இந்த வஹி வருகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி, இந்த சம்பவத்தை இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா முதல்ல ஒரு வஹி அனுப்புகிறான். அதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் கேள்விகள் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வார்த்தையை அனுப்புகிறானே. ஜிப்ரீல் அதையும் தானே கொண்டு வந்தார். 7 வானங்களை கடந்து ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கு மத்தியில் சுமார் 500 ஆண்டுகள் மறுமையுடைய ஆண்டுகள் பிரயாணம் செய்யணும் இல்லையா? ஒரு வசனத்துக்காண்டி ஒரு வார்த்தைக்காண்டி ஜிப்ரீல் நான் போகணுமான்னு உட்காரலையே. ஜிப்ரீல் ஒரு வார்த்தைக்கு நான் போகணுமாயா அல்லாஹ், அடுத்த தடவை வஹி போகும்போது இந்த ஒரு வார்த்தையை கொண்டு போகலான்னு உட்காரல. ஒரே ஒரு வார்த்தை, குர்ஆனிலே ஆக சிறிய வஹி இதுதான், ஒரு 10 எழுத்துக்களை கொண்ட இந்த ஒரு வார்த்தையை தூக்கி கொண்டு ஹஸரத் ஜிப்ரீல் வருகிறாரே. கண்ணியமான சகோதர பெருமக்களை, இந்த சம்பவத்தை சொல்லி காட்டி ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் ஒரு தூரமே கிடையாது. வஹி கல்வின்னா எந்த சூழலில் எங்கே இருந்து வரணும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் வரணும், தூரமெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாது. அதனால் உங்கள் பையனை நீங்கள் அனுப்பி தான் ஆகணும் என்பதாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹாரூன் ரஷீத் அவர்களிடத்தில் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் மக்தபு மதரசாக்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல்களுக்கு மதரசாக்களுக்கு சென்று படித்தால் மட்டும்தான்
ஒரு உயிரோட்டம் கிடைக்குமே தவிர நம்ம ஒரு நம்ம இடத்துல ஓரளவு வசதி இருக்குது, ஓரளவு ஏற்பாடுகள் இருக்குது, நம்ம இன்ஷால்லா ஒரு ஆளை வச்சு வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை சரியான உயிரோட்டம் நிச்சயமாக கிடைக்காது. நேரம் செட் ஆகலைன்னு வேற இல்லை ஹசரத், என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நேரம் செட் ஆகலை, காலையில் மதரசா பள்ளியில் நடக்கக்கூடிய மதரசாக்கள் நடக்கக்கூடிய காலை மாலை மதரசாக்கு நேரம் செட் ஆகலை, இது தனியாக நேரம் வச்சாதான் சாத்தியம்னா பரவாயில்லை. நேரம் இருந்தும் அனுப்பாமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு குறிப்பாக எல்லா பகுதிகளிலுமே மதரசாக்களுடைய நேரம் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்குது. மதரசாவில் போய் உட்காரோம் 6 to 7 காலையில் மதரசான அட்டண்டன்ஸில் 20 பேர் இருக்குன்னு சொன்னால் 20 பேர் ஃபோன் அடிக்கணும். இல்லை டெய்லி மதரசா ரொட்டேஷனாக போகிறது தானே அப்படின்றதான் கிடையாது. 20 பேருக்கு அங்கே உட்காந்து ஃபோன் அடித்தா தான் வர்றாங்க. பல தாய்மார்கள் சலிச்சுக்கிறாங்க, ஹசரத் வரமாட்டான் ஹசரத், திரும்ப திரும்ப அடிக்கிறீங்களே, வந்துட்டால் பிரச்சனையே இல்லை. வரக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்ம திரும்ப ஃபோன் அடிக்க போகிறது இல்லை, வரலே என்ற சூழ்நிலையில தான் அடிக்கிறோம். நேற்று ஒரு வருத்தமான செய்தி. நேற்று மதரசாவில் இருக்கும்போது மதரசா ஆரம்பித்து 2 நாள் ஆகுது. ஒரு பையன் 9வது படிக்கிறான், மதரசாவுக்கு வரல, பரீட்சை நடக்குது நமக்கு தெரியும். 24ஆம் தேதி பரீட்சை முடியுது. அந்த அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறோம், நம்ம பையன் வரலையேன்ட்டு. அதில் பரீட்சை நடக்குது இல்லை, பரீட்சை முடிஞ்ச பிறகு அனுப்புகிறோமே. இல்லைம்மா பரீட்சை ஒவ்வொரு பரீட்சைக்கு மத்தியில் 5 நாள் கேப் இருக்குல்ல, என்னைக்கு பரீட்சை இருக்கோ அன்றைக்கி லீவ் போட்டுக்கும், பிரச்சனை இல்லை. அந்த 5 நாள் கேப் இருக்குல்ல, அனுப்பி வைக்கலாம்ல. இல்லை ஹசரத் மதரசா இருக்குது, இது பரீட்சை இருக்குல்ல, அதனால் பரீட்சை முடிஞ்சு அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. சரி அந்த பையன் ஃபோனை கொடுக்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், அவன் விளையாட போயிருக்கான்ட்டாங்க. புரியுதா? விளையாடுறதுக்கு நேரம் இருக்குது, விளையாட போகக்கூடாதுன்றது நம்முடைய நோக்கம் இல்லை, தாராளமாக விளையாடலாம். பரீட்சை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. மதரசானா மட்டும் இல்லை, பரீட்சை நடக்கல, பரீட்சை பிறகு பார்த்துக்கலாம் என்பதாக சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. பல தாய்மார்கள் தகப்பன்மார்கள்லாம் ஃபோன், அதாவது மதரசாக்கு அனுப்புன்னு சொல்லதை சங்கடப்படுறாங்க, மதரசாக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறதே சங்கடப்படுறாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். மதரசாக்கள் விஷயத்தில் சின்ன பிள்ளைகள் 1 to 10 வயசு வரைக்கும் உண்டான பிள்ளைகளை நம்ம சரியாக கல்வியை கொடுக்கலன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி 8வது படிக்கிற பையனை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. இதான் நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது, நமக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்முடைய தாய் தகப்பன் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், நம்மளை கண்டிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 8வது படிக்கிற பையன் அவன் முடிய கூட நம்மளால செய்ய முடியல. அவன் நம்ம விரும்புகிற மாதிரியான சட்டை அவனால் வாங்கி கொடுக்க முடியல. முழுக்க அசிங்கமாக இருக்குது அந்த ட்ரெஸ், அதுதான் போடுவேன்னு நிர்பந்தப்படுத்தினா வேற வழி இல்லை. இன்னைக்கெல்லாம் முழுக்க பிள்ளைகளுக்கு கட்டுப்படுற மாதிரியான சூழலை இன்னைக்கு முழுக்க மாறிடுச்சு. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை நம்ம தவற விட்டோம் என்றால் நம்முடைய காலம் முடிஞ்சிடும். அவருடைய காலம் அல்லாஹ் பாதுகாக்கணும், பின்னால் ரொம்ப பயங்கரமானதாகிடும். அது மாதிரியான சூழலிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாங்க தொழுது கொள்ளுங்கள்.